திரையின் ஒளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ஒரு திறமையான சிற்பி இருந்தாராம். ஒரு அழகான பாறையை தேர்ந்தெடுத்து பல மாதங்களா தூக்கத்தை இழந்து தன் முழு திறமையும் கொட்டி ஒரு அற்புதமான தெய்வ சிலையை செதுக்கினார். அந்த சிலை அவ்வளவு தத்துரூபமாகவும் உயிரோட்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் அதை செதுக்கி முடித்த அடுத்த நிமிஷமே அந்த சிற்பி ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து தான் ஆசையாக செதுக்கின அந்த சிலையை ஓங்கி அடித்து உடைக்க ஆரம்பித்தார். இதை பார்த்து அதிர்ச்சியான மக்கள் அனைவரும், ஐயா, ஏன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு செதுக்கின உன்னதமான சிலையை நீங்களே உடைக்கிறீங்க அப்படின்னு பதறி போய் கேட்குறாங்க. அதுக்கு அந்த சிற்பி அமைதியாக சொன்னாராம், இந்த சிலை ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் இதை தாங்கி நிற்கிற பீடம் ரொம்ப பலவீனமாக இருக்குது. அது எப்போ வேணாலும் உடஞ்சிரும். அந்த பீடம் உடஞ்சா மேலே இருக்கிற அழகான சிலையும் சேர்ந்து தானே மண்ணோட மண்ணாக போகும். இதைத்தான் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி திருமூலன் என்கிற சித்தர் நமக்காக ரொம்ப ஆழமாக பாடினார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடம்பினை யானிருந்து ஓம்புகிறேனே. இந்த கதையில் வர்ற சிலை தான் நம்ம உயிர், அதை தாங்கி நிற்கிற பீடம் தான் நம்ம உடம்பு. இன்றைக்கி பல பேர் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஓடுற அவசரத்தில் இந்த உடம்பை கவனிக்காமல் விட்டுறாங்க. ஆனால் உடம்புங்கிற இந்த பீடம் பலவீனமாக உடஞ்சா உள்ளே இருக்கிற உயிருங்கிற சிலையால் வாழவே முடியாது. நினச்சா தான் சாதிக்க முடியுமா? உடம்பை கோயிலாக நினச்சி நல்ல சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், அன்பான எண்ணங்களால் அதை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் உயிர் நீடிச்சிருக்கும். நீங்கள் நினைக்கிற இலக்கையெல்லாம் அடைய முடியும்.